بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله واصحابه أجمعين أما بعد கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உத்தம சஹாபாக்களின் வரலாற்று தொடரிலே நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறவினராக இருந்த ஒரு சஹாபியினுடைய வரலாற்றை நாம் பார்க்க இருக்கின்றோம். சகோதரர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இஸ்லாத்தினுடைய ஏகத்துவ கொள்கைகளை, தௌஹீதினுடைய கொள்கைகளை சொல்ல ஆரம்பித்த பொழுது, அந்த நாளில் மக்காவில் ஒரு சிறந்த, ஓரளவு செல்வ வசதி மிக்க ஒரு வாலிபர் வாழ்ந்து வந்தார். இந்த வாலிபர் இவருடைய பொழுதுபோக்கே என்ன அப்படின்னு சொன்னா, அம்பு எறிவது. அம்பு எறிவதிலே என்னென்ன கலைகள் இருக்குது, எத்தனை கலைகள் இருக்குது, அத்தனை கலைகளையும் அறிந்து கொள்வது, அம்புகளை செய்வது, தன்னுடைய கையாலேயே அம்பு செய்து அந்த அம்பை வேட்டைக்கு பயன்படுத்துவது, இதிலே அவருக்கு ரொம்ப ஈடுபாடும் ரொம்ப இன்ட்ரெஸ்டும் உள்ளவராக இருந்தார் ஒரு வாலிபர். இந்த வாலிபர் வளர்ந்து பெரிய ஆளான பொழுது இவருடைய தாய் வழியில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சஹாபி அவர்கள் தாய் மாமனாக கருதப்பட்டார். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தாயார் ஆமினா அம்மையார். ஆமினா அம்மையாருடைய வழியிலே இவர் ஒரு சொந்தக்காரராக உறவினராக இருந்ததால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றவர்கள் யாரிடத்திலும் இந்த சஹாபியை அறிமுகம் செய்யும் பொழுதும் ஆதா ஹாலி, இவர் என்னுடைய தாய் மாமா என்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகம் செய்து வந்தார்கள். அவர்கள் யார் என்றால், மக்காவிலே ஆரம்ப காலத்திலேயே மக்காவிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஹஜ்ரத் ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இந்த ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நாள் இரவு கனவு காணுகின்றார். எப்படிப்பட்ட கனவு என்றால், இவருடைய தாய் இவரை ஏதோ ஒரு கடலிலே கொண்டு தள்ளுவதை போன்று, அவருக்கு கடலா அல்லது இருளா என்று அவரால் சொல்ல முடியவில்லை. கனவு என்பது பொதுவா என்னன்னு கன்ஃபார்மா சொல்ல முடியாது, அந்த மாதிரி தான் பெரும்பாலும் இருக்கும். அப்ப அந்த தாய் என்ன பண்றா அப்படின்னு சொன்னா, அவர் ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு இருள் தள்ளி விட்டுறா. தள்ளி விட்டா அதுல தத்தளிச்சுட்டு இருக்காரு ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. தத்தளிச்சுக்கும் பொழுது திடீர்னு அவருக்கு வானத்திலிருந்து ஒரு சந்திரன் தெரியுது. அந்த இருள்ல எந்த பாதையில போறது, எப்படி போறதுன்னு தெரியாம தத்தளிச்சிட்டு இருக்கும் பொழுது அந்த சந்திரனுடைய வெளிச்சத்தை பார்த்து அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ணி முன்னாடி போயிடுறாரு. கனவு காண்றாரு. அந்த மாதிரி முன்னாடி போனா பார்த்தா அங்க ஏற்கனவே அதே பாதையில சென்ற 3 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஸெய்த் இப்னு ஹாரிஸா, அலி இப்னு அபி தாலிப், அபூபக்கர் இப்னு அபூ ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற 3 பெரும் சஹாபாக்கள் அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. இதை ஒரு கனவுல பாக்குறாரு. பார்த்த உடனே தன்னுடைய தாயிட்ட வந்து கேட்கிறாரு. ஏன்னா தாய் மேல இவருக்கு ரொம்ப மரியாதை, ரொம்ப முஹப்பத். எந்த அளவுக்கு சொன்னா, தன்னுடைய தாய்க்காக வேண்டி எதுவும் செய்வார். அப்படிப்பட்ட தாய் பற்று உள்ளவர். அவன் அம்மாட்ட வந்து கேட்கிறாரு, அம்மா நீ என்ன ஏதாவது கடல்ல எப்பமாதிரி என்ன தள்ளுவியா, அப்படிதான் உனக்கு ஆசை இருக்குதா? ஏன்னா கனவு இது யார்கிட்ட போய் கேட்கறது, யார்கிட்ட விளக்கு கேட்கறது, இதுக்கு என்ன அர்த்தம் ஒண்ணுமே புரியல. தன்னுடைய அம்மா தானே தன்னை கடல்ல தள்ளி விடுறா, அதை பார்த்து நேரம் அம்மாட்ட போய் கேட்கிறாரு. அம்மா சொன்னா, என்னப்பா என்ன செய்தி? இல்ல இந்த மாதிரி அவர் கனவுன்னு கண்டேன், நீ என்ன ஒரு கடல்ல தள்ளுற மாதிரியும், அப்போ ஒரு சந்திரன் வானத்திலிருந்து உதயமாகி அந்த சந்திரனுடைய வெளிச்சத்துல, நிலாவுடைய வெளிச்சத்துல நான் அப்படியே அந்த இருள்ல தடுமாறி போற மாதிரியும் நான் கனவு கண்டேன் அப்படின்னு உடனே, அதெல்லாம் சும்மா பைத்தியகரத்தனமா கனவு, நான் பெருசா நினைக்காத அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா விரட்டி விட்டுறான். சோதனை அன்றைய மறுநாள் காலையில் ஹஜ்ரத் ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு செய்தி கேள்விப்படுறாங்க. என்னன்னு சொன்னா,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒருவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை அல்லாஹ்வுடைய தூதர் என்று பிரகடனப்படுத்துகின்றார். அவர் அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய வஹியை மக்களுக்கு சொல்லி காட்டுகின்றார் அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட்ட உடனேயே நேர நபி ஸல்லல்லாஹு ஹஜ்ரத் அபூபக்கர்ட்டையும் அலிட்டையும் ஸெய்த் இப்னு ஹாரிஸா 3 பேர்ட்டையும் போறாங்க. ஏன்னா அந்த 3 பேர் தானே பார்த்தாங்க கனவுல. அந்த 3 பேர்ட்ட கேட்கறாங்க, நான் இந்த மாதிரி ஒரு கனவு கண்டேன், நீங்க உட்கார்ந்து இருக்கிற மாதிரி கனவு கண்டது என்ன செய்தி அப்படின்னு சொன்ன உடனே அந்த 3 பேரும் சொல்றாங்க, நாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டோம், இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம், இதுதான் எங்களை நீ கனவு கண்ட கனவுடைய பலன், அதனால நீ இஸ்லாத்தை ஏத்துக்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு நேர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிச்சு இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியில் சொல்ல ஆரம்பித்து மிகச் சரியாக 7வது நாள் அவர் சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. 7வது நாள் இஸ்லாத்தை ஏற்றது மட்டும் இல்லாம நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப உறுதுணையா ஒத்தாசையா இருக்கிறாங்க. இவங்க மக்காவாசிங்கிறதுனால மக்காவாசிகள் மற்ற ஏழை மக்களையும் மற்ற அடிமைகளையும் போட்டு அடிச்ச மாதிரி இவங்களை அடிக்கிறதுக்கு தயங்குறாங்க. தயங்குறதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வீட்ல ஒரு முறை வந்துட்டு இருக்காங்க. ஹஜ்ரத் சாத் இப்னு அபீ வக்காஸ் மற்றவங்களுக்கு ஏற்பட்ட மாதிரி ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் ஹப்பாபுக்கு, ஹஜ்ரத் அம்மார் ரலியல்லாஹு தஆலாவுக்கு, ஹஜ்ரத் சுமையா ரலியல்லாஹு தஆலாவுக்கு, இந்த மாதிரி சஹாபாக்களுக்கு ஏற்பட்ட மாதிரி பெரிய கொடுமை பெரிய வேதனை எல்லாம் ஹஜ்ரத் சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்படல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒண்ணே அவங்க மக்காவை சார்ந்தவர், நல்ல குடும்பத்தில் உள்ளவர், அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு முறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வீட்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு குறைஷி என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அதில் சாத் ரலியல்லாஹு வழியில நிறுத்தி எங்க போயிட்டு வர்ற அப்படிங்கிறான். சாத் ரலியல்லாஹு யதார்த்தம் சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மதை பார்த்துட்டு வர்றேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி போயிட்டு பார்த்துட்டு வரேன், அவங்கள்ட்ட போயிட்டு வர்றேன் அப்படின்னாங்க. உடனே அந்த குறைஷி என்ன பண்ணா, சத்தமோடு கத்த ஆரம்பிச்சான், ஓ குறைஷிகளே பாருங்க, முகமதுடைய சஹாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு தைரியம் வந்துருச்சு, எங்க போறேன்னு கேட்கிறேன், தைரியமா அங்கதான் போயிட்டு சொல்றான், எல்லாரும் பயந்து பயந்து மறைஞ்சு போயிட்டு வந்துருக்காங்க, தைரியமா நான் அங்க போயிட்டு சொல்றாரு அப்படி சொன்ன உடனே சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலாவுக்கு ஒன்னும் புரியல, ஏன் இவன் கத்துறான் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப என்னங்கிற இப்போ அவன் ஏத்து கேட்கறாங்க, இப்ப என்னங்கிற, நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு வந்தேன், என்ன பண்ண போற இப்படி அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்றான், அந்த குறைஷி, அதாவது நமக்கு பக்கத்துல நிறைய இருக்குது, துணைக்கு ஆளுங்க நிறைய இருக்காங்கிற தைரியத்தில் என்ன பண்ணா, அதில் சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு ஒரே அடி அடிச்சான் பலாருன்னு. அடிச்ச உடனே அதில் சாத் ரலியல்லாஹு வந்துச்சு கோவம். பக்கத்துல ஒரு ஒட்டக எலும்பு கிடந்துச்சு, ஒட்டகத்துல எலும்பு, அந்த எலும்புக்கு ஒரே போட்டா மண்டை 2 பொழுதுருச்சு, அந்த குறைஷியுடைய மண்டை 2 பொழுதுருச்சு. இஸ்லாத்திற்காக வேண்டி இஸ்லாத்தின் பேரிலே ஓட்டப்பட்ட முதல் ரத்தம் இதுதான். இஸ்லாத்தின் பேரிலே ஓட்டம், அதுக்கப்புறம் மற்ற சஹாபாக்கள் ரத்த காயப்படுறது அடிபடுறது ரத்தம் ஓடுறது அப்புறம் தான். இது இஸ்லாத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகம் செஞ்சு 7வது நாளே நடக்கிற சம்பவம். இஸ்லாத்தை ஏற்று ரசூலுல்லாஹி போயிட்டு வரும்போது நடக்கிற சம்பவம். அதுக்கு அப்புறம் தான் அல்லாஹ் நியாயத்தை இருக்கிறான், அவங்க செய்யற அதாப பூரா சித்திரவதையை பூரா நீங்க தாங்கிக்கங்க, பொறுமையா இருக்கிற வசனம் அடுத்ததான் வருது. அதை சாத் ரலியல்லாஹு அன்ஹு பண்ணாங்க, அல்லாஹ்வுடைய வசனம் அப்புறம் வரட்டும், முதல்ல கையில கிடைச்சது என்ன பண்ணுவோம், இவன்ட்டே நம்ம தற்காத்துக்கு அவன் அடிச்ச உடனே ஒட்டக எலும்பத்துக்கு ஒரே போடுறாங்க, மண்டை 2 பொழுது. அதுல இருந்து குறைஷிகள் பயப்பட ஆரம்பிச்சவதா மத்த எல்லாத்தையும் போட்டு அடிப்பாங்க, ஆனா சாத் ரலியல்லாஹு அடிக்க மாட்டாங்க, எங்க இவருக்கு ஒட்டக எலும்பு தூக்கி வரோம் அப்படின்னு சொல்லி பயத்துல. இப்படியே அதுல சாத் ரலியல்லாஹு தஆலா இதனால அவங்களுக்கு மற்ற சஹாபாக்களுக்கு ஏற்பட்ட மாதிரி வேதனை எந்த அளவுக்குன்னா, அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா கூட வேதனை செய்யப்பட்டுச்சு. அவங்க கூட என்ன பண்ணாங்க, போட்டு அடிச்சாங்க ஆரம்பத்துல, பின்னாலதான் அவர் அபூபக்கர் ரலியல்லாஹு மத்தவங்க விட்டுறாங்க. இந்த மாதிரி யாரெல்லாம் வெளியூர்ல இருந்து இஸ்லாத்தை தான் சொன்னா, உங்களுக்கு அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு தஆலா வரலாறு சொன்னேன், அவங்க கிஃபாரா குலத்துல இருந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட பொழுது அவங்களே போட்டு அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி. இஸ்லாத்திற்காக வேண்டி அடி வாங்காத எந்த சஹாபியுமே இல்ல, அதுல சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா தவிர. ஏன்னு சொன்னா, ஆரம்பத்திலே ஒட்டக எலும்புக்கு ஒரே போடப்பட்டு மண்டை உடைச்சதுனால மற்ற குறைஷிகள் கிட்ட வர்றதுக்கே பயந்தாங்க. இப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமான பற்று முகப்பத் வச்சு அவர் சாத் ரலியல்லாஹு தஆலா மக்காலே இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து ஹஜ்ரத் சாத் ரலியல்லாஹு தஆலா ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவுக்கு வந்த பிறகு சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா தனக்கு அல்லாஹ் தஆலா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ஹிதாயத்தை கொடுத்தான். நேற்று பார்த்த ஒரு சஹாபி யாருங்க, நேற்று சஹாபியை பார்த்தோம், இன்னைக்கு சஹர்ல சாப்பிட்டதே மறந்து போச்சு. அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா பார்த்தது. அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலாவுக்கு எப்படி இஸ்லாம் கிடைச்சதுங்க, உம்மு சுலைம் என்ற பெண் மீது கொண்ட காதல். உம்மு சுலைம் என்ற பெண்ணை கல்யாணம் பண்றதுக்காண்டி போறாங்க. அப்ப அந்த பெண் என்ன பண்றாங்க, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், ஏன்னா நான் முஸ்லீமா இருக்கிற ஆசிரியரா இருக்கிறேன்
அப்புறம் தான் அவங்களுக்கு இஸ்லாம் கிடைக்குது. இஸ்லாம் கிடைக்குது, அப்புறம் ஹிதாயத் கிடைக்குது. அல்லாஹ்வுடைய கிருபையால இஸ்லாத்தை ஏத்து ஒரு சிறந்த சஹாபியா மாறுறாங்க. அப்ப இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி ஹிதாயத்தை கொடுத்தான். அப்ப அவர் சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெருமையா சொல்லுவாங்களா, எனக்கு அல்லாஹ் தஆலா எப்படி ஹிதாயத்தை கொடுத்தான் அப்படின்னு சொன்னா, வேற எந்த சஹாபிக்குமே இல்லாத பெரிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அல்லாஹ் எனக்கு நேரடியா கனவின் மூலமாக ஹிதாயத்தை கொடுத்தான், எனக்கு கனவின் மூலமா ஹிதாயத்தை கொடுத்தான் அப்படின்னு சொல்லி சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெருமையா சொல்லுவாங்களாம். ஆனா ஆரம்ப காலத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி ஹிதாயத்தை கொடுக்கும் பொழுது அதுல சாத் ரலியல்லாஹு அன்ஹு மட்டுமல்ல, இன்னும் சில சஹாபாக்களுக்கு அந்த மாதிரியே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கனவின் மூலமா ஹிதாயத்தை கொடுத்தான். அதுல தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இவங்களுக்கும் கனவின் மூலமா ஹிதாயத்து கிடைச்சது. அதே மாதிரி சாத் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி அதற்கு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆட்டு இடையே ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அபூஜஹல் பத்ர் போர்ல கொல்லப்பட்ட பொழுது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு என்ன பண்ணாங்க, அபூஜஹலுடைய நெஞ்சு மேல போய் காலை வச்சுக்கிட்டு என்ன போதுமா உனக்கு இது கேட்டாங்க. அப்ப அபூஜஹல் என்ன சொன்னா, நீ ரொம்ப உயர்ந்த இடத்துல காலை வச்சுட்ட ஆட்டு இடையனே, எடச்சி மகனே, நீ ரொம்ப உயர்ந்த இடத்துல காலை வச்சுட்டு சொன்னா. அப்ப அந்த அடிப்படையில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆட்டு இடையனா இருக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு முறை ஆடு மேய்ச்சிட்டே வரும்பொழுது அவங்களும் கனவு காண்றாங்க. அவங்க என்ன மாதிரி கனவு காண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவருடைய தந்தை வந்து என்ன பண்றாரு, அவரை பிடிச்சி நெருப்புல பிடிச்சி தள்ளுறாரு. ஒரு நெருப்புல பிடிச்ச தந்தை தள்ளுறாரு. தள்ளும் பொழுது நெருப்புல போய் உள்ள போறாரு. அப்ப யாரோ ஒருத்தர் கையை பிடிச்சி அவர் இழுத்து போடுறாரு. திரும்ப அவருடைய தந்தை என்ன பண்றாரு, தாப்பினாரு, மறுபடியும் நெருப்புல பிடிச்சி தள்ளுறாரு. பின்னாடி திரும்பி பார்த்தா யாரோ ஒருத்தர் கையை பிடிச்சி இழுத்து போடுறாரு. இப்படியே இழுத்து போடவும் அத்தா இவர் எப்படி தள்ளவும் யாரோ ஒரு மனுஷன் கையை பிடிச்சி இழுக்கவும் இப்படி பண்ணிட்டு இருக்கும் பொழுதுதான் நம்மளை காப்பாற்றுற மனுஷன் யாரு திரும்பி பார்த்தா நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க. இது அவருடைய கனவு. அவன் இப்படி அதுக்கப்புறம் யோசிக்க ஆரம்பிக்கிறார், ஏன் நம்மளை தந்தை நெருப்புல தள்ளுறாரு, நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் நம்மளை வந்து கையை பிடிச்சி காப்பாத்துறாங்க அப்படின்னு சொல்லி இது யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி நிறைய சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கனவின் மூலமா ஹிதாயத்தை கொடுத்திருக்கான். அன்னைக்கு சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கனவின் மூலமா நேர்வழி காட்டினா ஹிதாயத்தை கொடுத்தான். இன்னைக்கு நம்மளே சில பேர் என்ன பண்ணுவாங்க, கனவு காணுவாங்க. கனவுக்கு வந்து பலனு கேட்பாங்க, அது இந்த மாதிரி கனவு கண்ட, அந்த மாதிரி கனவு கண்ட, இதுக்கு என்ன அர்த்தம், என்ன விளக்கம், இப்பெல்லாம் கேட்கறத பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவை பற்றி சொல்லும்போது சொன்னாங்க, நல்ல கனவு என்பது வஹீனுடைய 46 பங்குல ஒரு பங்கு அப்படின்னாங்க. வஹீனுடைய எப்படி வஹீ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுக்கு கொடுக்கறானோ அதே மாதிரி அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற பெரிய நியமத் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு நல்ல கனவு கண்டா அப்படின்னு சொன்னா அந்த கனவு வந்து வஹீனுடைய 46 பங்குல ஒரு பங்கு. அப்ப வஹீ என்பது எப்படி அல்லாஹ்விலிருந்து வர்ற உத்தரவோ அதே மாதிரி கனவு என்கிறது என்னது, அல்லாஹ்விலிருந்து வர்ற உத்தரவு, நல்ல கனவு அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அப்ப அந்த அடிப்படையில ஒரு மூமின் நல்ல கனவு காண்பாரையானால் அந்த கனவு அது அல்லாஹ்விடத்திலிருந்து அவருக்கு அறிவிக்கப்படக்கூடிய ஒரு சைக்கிளையாக இருக்கலாம். இந்த காரியத்தை செய்ய, அது இந்த காரியத்தை செய்ய வேண்டாம், இப்படி முடிவெடு, இப்படி முடிவெடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து வரக்கூடிய ஒரு நல்ல முடிவாகவும் இருக்கலாம் கனவு என்பது. ஆனா அந்த கனவுக்கு நம்ம எப்படி முடிவு தெரிஞ்சுக்கிறது, அந்த கனவுக்கு நம்ம எப்படி முடிவு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, சகோதரர்களே, நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு முறை கனவு காண்றாங்க. என்ன கனவுன்னு சொன்னா, அவங்களுக்கு கையில 2 தங்க காப்பு அணிவிக்கப்பட்டிருது. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு காண்றாங்க, கையில 2 தங்க காப்பு அணிவிக்கப்பட்டிருது. இந்த கையில வலது கையில ஒரு காப்பு, இடது கையில ஒரு காப்பு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்கிறாங்க, நமக்கே தங்க காப்பு அணிவிக்கப்பட்டிருது, ஆண்கள் தங்க அணியிறது ஹராமு, அதுல ஆம்பளைக்கு வந்து காப்பு அணியிறது அசிங்கம் இல்ல, கேவலம் இல்லையா, அவர் ஆம்பளை காப்பு அணியிறது, காப்புங்கிறது பெண்களுடைய அது அணிகலன், அது ஆம்பளைங்க போறதுக்கே நமக்கு இப்படி அறியப்பட்டிருக்குது அப்படி யோசிக்கும் பொழுது கனவுலயே அவங்களுக்கு சொல்லப்படுது என்னன்னு சொன்னா, நீங்க அந்த 2 காப்பையும் கையினால ஊதுங்க அப்படின்னு அறிவிச்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயினால பூன் ஊதுறாங்க, அந்த 2 காப்பு காணாம போயிடுது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணா மறுநாள் காலையில ஃபஜ்ர் தொழுகையில சொல்றாங்க, நான் இந்த மாதிரி ஒரு கனவு கண்டேன், எனக்கு வந்து கையில 2 தங்க காப்பு அணிவிக்கப்பட்டிருந்துச்சு. அப்ப நான் பார்த்து நமக்கே இந்த தங்க காப்பு அணிவிக்கப்பட்டிருது, அதுவும் பெண்கள் அணியக்கூடிய ஆபரணம் அப்படி யோசிச்ச உடனே அப்ப எனக்கு சொல்லப்படுது வாயினால ஊதுன்னு சொல்லி நான் ஊதுனேன், அந்த 2 தங்க காப்பு காணாம போச்சு அப்படிங்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்கறாங்க, யார சொல்லுவது அந்த கனவுக்கு என்ன விளக்கம், நீங்க கண்ட கனவுக்கு என்ன விளக்கம் அப்படின்ற உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 தங்க காப்புமே எனக்கு பிறகு நபி என்று வாதிடக்கூடிய 2 பொய்யர்கள். 2 தங்க காப்புமே என்னது, எனக்கு பிறகு நபி என்று வாதிடக்கூடிய 2 பொய்யர்கள், ஒருத்த முசைலமத்துல் கஸ்ஸாப், இன்னொருத்த அஸ்வதுல் அனசி என்று சொல்லக்கூடிய அந்த 2 பேரும் ரசூலுல்லாஹி செஞ்சாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு ஒருத்த தன் நபியின் வாதாடுனா அது யாருக்கு கேவலம், அது யாருக்கு கேவலம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேவலம்.
எனக்கு ஊதுங்கன்னு சொல்லப்படுச்சு, அந்த ரெண்டு காணாம போயிடுச்சு. அப்ப நான் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு அந்த ரெண்டு பேருமே கொல்லப்படுகிறார்கள். முஸைலமத்துல் கஸாபும் கொல்லப்படுறான், அஸ்வதுல் அனஸியும் கொல்லப்படுறான். இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்க சொன்னா, ஒரு முறை அதற்கு அவங்க உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் நான் ஒரு கனவு கண்டேன். என்ன கனவு அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன பண்றீங்க, ஒரு கோப்பை நிறைய பால் இருக்குது, பாலை குடிச்சிட்டு மீதி பாலை என்கிட்ட தர்றீங்க, நான் அந்த பாலை வாங்கி நிறைய குடிச்சிட்டேன், நான் நீங்க மீதி தர பாலை வாங்கி நான் குடிச்சிட்டேன், அந்த மாதிரி கனவு கண்டேன் அப்படிங்கிறாங்க. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க என்கிட்ட நிறைய ஞானம் படிச்சுப்பீங்க, பால் என்பது அறிவை குறிக்கும், என்னிடத்துல இருந்து நீ நிறைய ஞானத்தை படிச்சுப்பீங்க. அப்ப இந்த ஹதீஸ் எல்லாமே புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டது. அந்த தங்க காப்பு அணிவிக்கிற மாதிரி உள்ள கனவு, அதே மாதிரி பால் குடிக்கிற மாதிரி உள்ள கனவு, இது எல்லாமே புகாரி ஷரீஃப்ல இருக்குது. அப்ப இந்த அடிப்படையில நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்கள் நிறைய கனவு கண்டிருக்கிறாங்க. அந்த கனவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க, இப்படி நடக்க இப்படி சொல்லி. அப்ப அந்த அடிப்படையில இன்னைக்கு நாம காணக்கூடிய கனவுக்கும் யார்கிட்ட விளக்கம் கேட்கறது, யார்கிட்ட விளக்கம் கேட்கறது அப்படின்னு சொன்னா, சகோதரர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துக்கு பிறகு முஹம்மது இப்னு சீரீன் என்ற ஒரு பெரிய அறிஞர் இருந்தாங்க. அவங்க கனவுக்கு பலன் சொல்றதுல ரொம்ப பெரிய திறமைசாலியா இருந்தாங்க. எப்படிப்பட்ட கனவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப அழகான விளக்கம் சொல்லுவாங்க. அது எந்த கனவு, எந்த நேரத்தில் பாக்குறது, எப்படிப்பட்ட சூழ்நிலை பாக்குறது, இதெல்லாம் பார்த்து கனவுல பலன் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, கனவின் பலன்கள், கனவுல ஆட்டை பார்த்தா இது, மாட்டை பார்த்தா இது, குதிரையை பார்த்தா இது, ஒட்டகத்தை பார்த்தா இது, நாயை பார்த்தா இந்த பலன், பேயை பார்த்தா இந்த மாதிரிலாம் என்ன பண்றது, கனவின் பலன் புக்கு போடுறாங்களே, இந்த பலன்கள்லாம் ஆதாரப்பூர்வமான பலன்களோ அல்லது உண்மையான பலன்களாக இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப நாம கனவு கண்டோம், அந்த கனவு வஹீனுடைய ஒரு வகையா இருக்க முடியுமா? இப்ப நாம காணக்கூடிய கனவு நல்ல கனவு வஹீனுடைய ஒரு வகையா இருக்க முடியுமான்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மூமின் நல்ல கனவு காணும் பொழுது நிச்சயமாக அது வஹீனுடைய ஒரு வகையா இருக்கும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா இன்னைக்கு நாம காணுற கனவு எந்த மாதிரி கனவு காண்றோம், பேய் பிசாசி வரும். ஹஜ்ரத் ஒரு கனவு கண்ட ஹஜ்ரத், அப்படியே கபர்ஸ்தான்ல போகும்போது ஒரு பேய் ஒண்ணு வந்துச்சு, அப்படியே அடிக்கிற மாதிரி கனவு கண்டேன், இதுக்கு என்ன விளக்கம் நம்மள கேட்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்தில் படுக்கும் பொழுது ஒது செஞ்சுட்டு ஒரு 2 ரக்காத் தொழுதுட்டு செய்ய வேண்டிய தஸ்பீஹாத்துகளை திக்ர்களை செஞ்சுட்டு அன்றைய பொழுதுல நாம் செஞ்ச பாவங்கள் என்ன, நன்மைகள் என்ன, இதெல்லாம் நமக்கு நாமே கணக்கிட்டு அதே நிலைமையில ஒதுவோடவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர சுன்னத்தான துஆக்களை ஓதிக்கிட்டு சுன்னத்தான முறையில தூங்குனா இன்ஷாஅல்லாஹ் நல்ல கனவு வரும். என்ன கனவு வரும்? நல்ல கனவு வரும். இவருங்க படுக்கிறதே டிவியை பார்த்துட்டே படுக்கிறது, அங்க நடக்கிற டான்ஸையும் ஆட்டத்தையும் பாட்டையும் பார்த்துட்டு அப்படியே தூங்குவாரு. அப்ப இவர் கனவுல ஜிப்ரீல் மலக்குமாரெல்லாம் வருவாங்க, பேய் பிசாசு தான் வரும், அப்படிதானே? இவர் கனவுல பேய் பிசாசு வரும். மறுநாள் காலையில அஜத் உயிரை வாங்குறது, நான் இது கனவு கண்டேன், அது என்ன விளக்கம், டிவி பார்க்க கூடாது விளக்கம். அப்ப எதுக்காக சொல்றதுன்னா, நல்ல கனவு என்பது நிச்சயமாக வஹீனுடைய பரக்கத்துல உள்ளது. ஆனால் இன்னைக்கு நாம காண்ற கனவு இருக்கு பாருங்க, பேய் பிசாசு வர்ற மாதிரி. இன்னும் சில பேர் எந்த மாதிரி கனவு காணுவாங்கன்னா, ஹஜ்ரத் ராத்திரி ஒரு கனவு கண்டேன், என்ன கனவு, பணமா கொட்டுற மாதிரி கனவு. அப்ப பகல் பூரா எந்த சிந்தனையில் இருக்கா அந்த சிந்தனை ராத்திரி கனவுல வரும். பகல் எந்த சிந்தனையில் இருக்காரோ அந்த சிந்தனை பெரும்பாலும் ராத்திரில கனவுல வரும். இந்த மாதிரி கனவுகளுக்கு எந்த விதமான மதிப்பும் கிடையாது. அந்த கனவு என்ன பண்ணக்கூடாதுன்னா, இன்னைக்கு நாம கனவு கண்டோம் என்றால் அது நல்ல கனவா இருந்தாலும் சரி, கெட்ட கனவா இருந்தாலும் சரி, அந்த கனவை தூக்கிட்டு ஒவ்வொருத்தரையும் அலையக்கூடாது.